வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம சிவியாரிட்டினா என்ன, ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஸ்டிஎல்சி, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளை பற்றின டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் கேதரிங்லேருந்து எல்லாம் அப் டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றின உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பக்கோட சிவியாரிட்டி, அதாவது ஒரு டிஃபெக்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு சிவியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ரியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சிவியாரிட்டினா என்ன, ப்ரியாரிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிவியாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒரு டிஃபெக்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க அது எந்த அளவுக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 3 டைப்பாக, அதாவது 4 டைப்பாக பிரிக்கலாம். பிளாக்கர்னு ஒன்று இருக்குது, கிரிட்டிக்கல், மேஜர், மைனர் அப்படின்னு 4 டைப்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு சிவியாரிட்டி அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு அப்ளிகேஷனில் இம்பேக்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிவியாரிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு அது டிஃபெக்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்கர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பிளாக்கர்னா என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூ வந்து ஒரு பக்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த டெவலப்மெண்ட்டில் அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரோட ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம பிளாக் பண்ணுறது தான் பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிளாக்கரில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபியூச்சர் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து மேஜர் ஃப்ளோ இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு 2 டைப் இருக்குது. அதாவது நம்ம பிளாக்கரை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லாகின் பண்ணுறேன், ஒரு பேங்க்கில் நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு ஒரு லாகின் பண்ணுறேன். இந்த லாகின் பண்ணும்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் கொடுத்து உள்ளே போகிறேன். எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு வேலிடேட் ஆகி உள்ளே போகுது, பட் அமௌண்ட் மட்டும் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியலை. சரியா? ஸோ அது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் மாடியூல் ஒர்க் ஆகுது, ஆனால் ஃபியூச்சர் மாடியூல் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜர் ஃபியூச்சர் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு பிளாக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று மேஜர் ஃப்ளோ இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு லாகின் சைன்அப் இது ரெண்டுமே எனக்கு ஃபர்ஸ்ட் மாடியூலே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் ஆகலை, ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்க அதோட ஃப்ளோவே எனக்கு கட் ஆகிடும். சரியா? ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜர் ஃப்ளோ இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம பிளாக் பண்ணுவோம். ஸோ பிளாக்கரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியையும் அதோட ஃப்ளோவையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளாக் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதோட கண்டினியூட்டி வந்து எனக்கு இல்லை அப்படின்னாக்க அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் அப்படின்னா சப்போர்ட்டிங் காம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு மாடியூல் எனக்கு ஒர்க் ஆகுது, அந்த மாடியூலுக்கு அடுத்த ஃப்ளோ வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா, அதோட கண்டினியூட்டி எனக்கு வரவே இல்லை அப்படின்னா அதை மேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மைனருங்கிறது என்னன்னா, எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணுறேன், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் வேலிடேட் பண்ணி எனக்கு கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆனால் யூஐயில் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ யூசர் நேமில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, எனக்கு பார்க்கறதுக்கு வியர்டாக இல்லை, ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி யூஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு, இன்டரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து மைனர் அப்படின்னு செட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பக்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பக்கு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் ஃபங்க்ஷனாலிட்டியையும் யூஐயையும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிற தன்மையை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பக்கை கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட சிவியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு எப்படி
நம்ம ப்ரியரா செட் பண்றது, அதாவது எந்த பக்குக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே பக்கை எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கறத சொல்றது தான் ப்ரியாரிட்டி. சரியா? சோ அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எந்த பக்குக்கு நம்ம ஃபாஸ்டா வந்து அதை கிளியர் பண்றது அப்படிங்கறத சொல்றது தான் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஹை, மீடியம் அண்ட் லோ அப்படின்னு 3 டைப் இருக்கு. இந்த ஹை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகுது, அதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த அளவுக்கு கஸ்டமரை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுப்போம். சரியா? அதாவது கஸ்டமரை வந்து டிசாட்டிஸ்ஃபேக்ட் மாதிரி ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து மீடியம். மீடியம் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு வெர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு வெர்ஷன்ல எனக்கு ஒர்க் ஆகாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருப்போம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா எனக்கு குரோம்லையும் அது ஒர்க் ஆகணும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லையும் இருக்கணும். ஸோ மல்டிபிள் ஓஎஸ்லையும் மல்டிபிள் ப்ரௌசர்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு மல்டிபிள் ஓஎஸ்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ஏதோ ஒரு ஓஎஸ்லையோ ஒரு ப்ரௌசர்லையோ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, அதோட வெர்ஷன் வந்து எனக்கு அப்டேட் ஆகாமல் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு மீடியம் அப்படின்னு கொடுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ. லோங்கிறது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னாக்க யூஐ பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது நான் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அது எல்லாமே அடுத்த ரிலீஸ்க்காக எனக்கு வந்து நான் ஃப்ளோவில் வச்சுருக்கேன், எனக்கு வந்து யூஐயில் வந்து சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஐ பேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு லோ அப்படின்ற ப்ரியாரிட்டி தான் நான் செட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு என்ன மாதிரி சிவியாரிட்டி செட் பண்ணணும், அதை எப்படி ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணுங்கிறத செட் பண்ணுறதை பொறுத்து தான் ஒரு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. சரியா? சோ இதுதான் சிவியாரிட்டி அண்ட் ப்ரியாரிட்டி. இதுல பாத்தீங்கன்னாக்க சிவியாரிட்டிக்கும் ப்ரியாரிட்டிக்கும் என்ன மாதிரி சிவியாரிட்டிக்கு எப்படி நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யூஐ. யூஐனா என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம பார்க்கிறதுக்கு வியர்டா ஒரு வெப்சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்க அந்த யூஐ பேஸ் பண்ணி வரக்கூடிய பக்கு, டிஃபெக்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம லோ ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி ரிலேட்டட். பவுண்டரி ரிலேட்டட் அப்படிங்கிறது யூசர் நேமோட லெங்த், பாஸ்வேர்டோட லெங்த், இது எல்லாமே எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாக்க அந்த பக்குக்கு வந்து நம்ம மீடியம் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங். எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பக்கா இருக்குதுன்னா அது மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன்ஸ். கால்குலேஷன்ஸ்ல இப்போ நான் ஒரு லைப்ரரி சாஃப்ட்வேர் பண்றேன், அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு புக்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா அந்த புக் வந்து ஒரு புக்கு நான் வாங்கியிருக்கேன், அந்த மல்டிபிள் புக்கு நான் மல்டிப்ளை பண்ணும்போது சம் கால்குலேஷன்ஸ் எரர் வந்தது அப்படின்னாக்க அதுக்கு ஹை செட் பண்ணணும் ப்ரியாரிட்டி. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதாவது என்னோட சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹார்ட்வேர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால எனக்கு வந்து இந்த சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகல அப்படின்னாக்க அந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஹை ப்ரியாரிட்டி தான் நம்ம செட் பண்ணணும். சரியா? ஸோ இல்லைன்னா நம்மளோட ப்ராசஸே நின்றோம், நம்ம அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ளோவே நம்மளால போக முடியாது, அதனால அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ டெஸ்டிங், அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ரொட்டீன்லாம் நம்ம அதாவது ரவுட்டர்லாம் நம்ம செட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பேட்டிபிலிட்டியான ஒரு எரர் இருக்கு, ஒரு பக் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஃப்ளோக்கு நம்ம ஹை ப்ரியாரிட்டி தான் நம்ம செட் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லோடு கண்டிஷன். லோடு கண்டிஷன்ங்கிறது மெமரி எக்ஸிட்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டுக்கு இவ்வளோ லோடு தான் நம்மளுக்கு செட் ஆகும், இதுக்கு மேல நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு வெப்சைட் அப்படின்னா அதோட லோடிங் வந்து கரெக்டா இருக்கணும், ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கணும், மெமரியும் கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வரக்கூடிய அதாவது லோட் கண்டிஷன்ஸ், மெமரி ரிலேட்டடா வரக்கூடிய பக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹை ப்ரியாரிட்டி தான் நம்ம செட் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி எந்த மாதிரி சிவியாரிட்டிக்கு எப்படி நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹை சிவியாரிட்டிக்கு நம்ம லோ ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணுறோன்னா என்ன மாதிரி எரருக்கு நம்ம செட் பண்ணுறோன்னா வேர்டஸ்ட் எரரு, ஹிடன் பக்கு, அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டிஃபெக்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஹை சிவியாரிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு லோ ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணணும். சரியா? ஸோ அதே ஹை சிவியாரிட்டி ஹை ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஓஎஸ் ரிலேட்டடான ரீஸ்டார்டர், ரீபூட்டிங் எரர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஹை சிவியாரிட்டி
அண்டு ஹை ப்ரியாரிட்டி வந்து நம்ம செட் பண்ணணும். சரியா? இப்போ லோ சிவியாரிட்டி ஹை ப்ரியாரிட்டி நம்ம எந்த மாதிரி எரருக்கு செட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, லோ சிவியாரிட்டி ஹை ப்ரியாரிட்டி நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, யூசர் ப்ரிஃபரன்ஸு அந்த மாதிரி எரர் இருந்துச்சு, பக்ஸ் இருந்துச்சுன்னா, அதோட ரிலேட்டட் இருந்துச்சுனாக்க நம்ம லோ சிவியாரிட்டி அண்ட் ஹை ப்ரியாரிட்டி வந்து நம்ம செட் பண்ணணும். சரியா? அதே லோ சிவியாரிட்டி லோ ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னாக்க GUI, அதாவது காஸ்மெட்டிக் பக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னாக்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம லோ சிவியாரிட்டி அண்ட் லோ ப்ரியாரிட்டி நம்ம வந்து செட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில், அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு பக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெவலப்பர்ஸ்க்கு நம்ம அதோட சிவியாரிட்டியையும் ப்ரியாரிட்டியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எரரை வந்து நம்ம பக்கை வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் சிவியாரிட்டினா என்ன, ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.